10 ஆண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேந்து புறப்பட தயாராக இருக்கின்றது. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த உணர்ச்சி இருக்கிறது, உணர்ச்சி வசப்படுகின்றேன். இது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். ஜனவரி 21 எப்படி பிறந்த நாளை மறக்க மாட்டோமோ, எனக்கு பல நாட்கள் இருக்கு. திருமண நாளை மறக்க மாட்டோம். என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம். ஆனா அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுனா, இளைஞரணியினுடைய இந்த 2வது மாநில மாநாடு ஜனவரி 21 என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கலைஞர் அவர்களும் பேராசிரியர் தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவை நம்முடைய முதலமைச்சருடைய கையில கொடுத்துட்டு போனாங்க. அத இளைஞரணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணி என்ற அந்த கொள்கை படைய நம்முடைய கையில ஒப்படைச்சாங்க. 2019 ஜூலை 4ஆம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன். எவ்வளவு பெரிய பொறுப்பு, ஒரு பதட்டம் இருந்தது. தலைவர் வகித்த பொறுப்பு கலைஞர்கிட்ட பலமுறை பாராட்ட பெற்றிருக்கிறார். என்ன எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி இந்த இளைஞர் அணி அப்படின்ற பாராட்ட பெற்றவர். அந்த முதன்மை அணியினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இன்றோடு 4.5 ஆண்டுகள் நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன். பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பல்வேறு பணிகளை பண்ணியிருக்கிறோம். ஒன்னே ஒன்று மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். இளைஞரனுடைய நிர்வாகிகள் நியமனங்களுக்காக நானும் நம்முடைய துணை செயலாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கார்ந்து நேர்காணல் செஞ்சு இன்டர்வியூ பண்ணி உழைப்பின் அடிப்படையில் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர், நிர்வாகிகளை நியமனம் செஞ்சோம். இது எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு.